எத்தனை அருமையான வாக்கியங்கள் பாருங்க. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போட முடியாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வருகின்றார். கொரிந்து பட்டணத்துக்கு வரும்பொழுது அங்கே ஒரு யூத குடும்பத்தாராகிய ஆக்கில்லாவின் வீட்டிலே தங்குகின்றார். பிரிசில்லாவும் ஆக்கில்லாவும் அங்கே அவரை உபசரிக்கின்றார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பமாய் இருக்கின்றார்கள். ஆனால் வெளியே பார்க்கும்போது அங்கே கொரிந்து மக்கள் துன்மார்க்கமாய், they were very hostile. அந்த குடும்பத்திற்கு மற்ற பவுலுடைய பிரசங்கங்களுக்கு எதிர்த்து நிற்கின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள். அவர்களை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ பயந்து கலங்கி போய் பவுல் படுத்து உறங்கும் பொழுது ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகின்றார். அந்த வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலே, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். 10வது வசனத்திலே, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். யாருமே இல்லையே நம்ம கலங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீங்கள் இன்னைக்கு இந்த காட் மார்னிங்கை கேட்கும்போது, நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியலையே, ஒரு இன்டர்வியூக்கு போகணும், இல்லை ஒரு மீட்டிங்க்கு போகணும், இல்லை ஒரு நெகோசியேஷனுக்கு போகணும், இல்லை எந்த ஒரு இடத்துக்கு போய் நான் எப்படி பேச போகிறேன்னே தெரியலையே, இந்த உறவுகள் மத்தியிலே நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியலையே என்று நீங்கள் ஒரு மாதிரி பயந்து கலங்கி போய் பவுலை போல உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் என்று கர்த்தர், பவுலுக்கு தரிசனமாகிய கர்த்தர் அதே வசனத்தை கொண்டு நம்மை தேற்றுகின்றார். நீ போ, நீ பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை அருமையான வாக்கியங்கள் பாருங்க. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தங்களை நமக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறார்ல, நீ போய் பேசு, உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி மோசேவினிடத்திலே சொன்னார். யோசுவாவினிடத்திலே சொல்லுகிறார். பவுலனிடத்திலே சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு சொல்லுகிறார், நீ போ, நீ பேசு, மௌனமாயிராதே, உன்மேல் ஒருவரும் கை போடுவதில்லை. இந்த ஒரு நிச்சயத்தோடு தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு, ஆண்டவரே, பயந்த பிள்ளைகளாக, கர்த்தருக்கு மாத்திரமே பயந்தவர்களாக இருந்து அவர் அனுப்புகின்ற இடங்களிலே பேசி நாம் வெற்றிகளை சம்பாதித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் போகிறோம் கர்த்தாவே, நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் மௌனமாய் இராமல் நாங்கள் பேசி, ஆண்டவரே, ஒருவனும் எங்கள் மேல் கை போடாதபடிக்கு கர்த்தாவே, நீர் காக்கின்ற கடவுளாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.